தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எம்பிபிஎஸ் படிக்கிறான், எம்பிபிஎஸ் படிக்கணும், பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்ட்டு நம்ம இது 2ல எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி. இப்ப இது மொத்தம் 3 சரிங்களா? அதாவது நான் ஜஸ்ட் இத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்றேன். பிடிஎஸ்ன்றது ஸ்கோப்பு, அதனுடைய விளைவு என்ன, என்னென்னலாம் பண்ணலான்றது அந்த வீடியோட நம்மளுடைய இன்டென்ட். பட் கூடவே வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் படிக்கிறதுக்கு இப்போ வந்து பிஓடி, இது இல்லாம பிபிடி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் அப்படின்றது அவசியமாகுது. ஸோ நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சா தான் இப்ப நான் சொன்ன இந்த கோர்ஸ் எல்லாமே உங்களால வந்து படிக்க முடியும். ஈவன் ஆல் இண்டியா லெவல்ல வெட்டனரி படிக்கணும்னா கூட நீட் எக்ஸாம் அவசியமாயிடுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இப்ப நீட்டோட லாஸ்ட் டேட் மார்ச் 8ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு ரிசல்ட் வரும். ரிசல்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, ஓரளவு மதிப்பெண் எடுத்துட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண போறீங்க. கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து எம்பிபிஎஸ் டாக்டரா போய் படிக்க போறீங்க. இன் கேஸ் மதிப்பெண் சற்று உங்களுக்கு நீட்ல குறையுது அப்படின்ற பட்சத்துல, பெரும்பாலும் மாணவர்கள் ஒரு பிடிஎஸ் எடுத்து செலக்ட் பண்றாங்கன்னு சொன்னா, எந்த மாரி கேட்டகரில இருக்கிறாங்க? எந்த சூழ்நிலையில அவங்க பிடிஎஸ்ஸ படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க விருப்பம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ்ஸா தான் இருக்கு நெறைய மாணவர்களுக்கு. ஆனா, அந்த எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம் எழுதும்போது, அந்த நீட் எக்ஸாம்ல மதிப்பெண் வந்து அவங்க சற்று குறைவா எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, மதிப்பெண் வந்து அவங்க எதிர்பார்த்த லெவல் அதாவது எம்பிபிஎஸ்க்கு தேவையான மதிப்பெண் இல்ல அப்படின்ற பட்சத்துல, அவங்களுக்கு பிடிஎஸ் மட்டும் தான் கவுன்சிலிங்ல அலாட் ஆகுது. அப்ப பிடிஎஸ் அலாட் ஆகும்போது, இவங்க என்ன பண்றாங்க, எம்பிபிஎஸ் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா, இங்க பிடிஎஸ் தான் நமக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல, சரி நம்ம ஏதோ ஒண்ணு படிக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில இருக்கிறவங்க தான் வந்து பெரும்பாலான மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70-80% ஸ்டூடண்ட் வந்து பிடிஎஸ்ஸ சூஸ் பண்றதுக்கு இதுதான் காரணமா இருக்கு. நீட்ல மதிப்பெண் குறையும்போது அடுத்த ஆப்ஷனா பிடிஎஸ்ஸ வந்து செலக்ட் பண்றாங்க. இதுல ரிமைனிங் இருக்கிற ஒரு 30% ஸ்டூடண்ட் மட்டும் தான் விருப்பப்பட்டு பிடிஎஸ்ஸ படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்து, பிடிஎஸ் வந்து நம்ம படிக்கணும். நான் எம்பிபிஎஸ் தேவையில்ல. பிடிஎஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி போற மாணவர்கள் மிக குறைவா தான் இருக்கு. இதுதான் சினாரியோ கூட. கரெக்ட்டா? உண்மையும் இதுதான். இன்னைக்கு பிடிஎஸ் படிக்கிற மாணவர்கள் யார எடுத்தாலுமே கண்டிப்பா இதுதான் சொல்லுவாங்க. சரி பரவால்ல. இப்போ பிடிஎஸ் படிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு 2 விஷயம். நீங்க இன்ட்ரஸ்ட்டா பிடிஎஸ் எடுத்தாலும் சரி, அல்லது பிடிஎஸ் வந்து நீங்க சந்தர்ப்ப சூழ்நிலையிலலாம் மதிப்பெண் நமக்கு குறைஞ்சிருச்சு நீட்ல. அதனால பிடிஎஸ் நான் எடுத்துனேன் அப்படின்னு இருந்தாலும் சரி. இந்த 2 கேட்டகரில எப்படி நீங்க எம்பிபிஎஸ் அதாவது பிடிஎஸ் நீங்க எடுத்தாலுமே, பிடிஎஸ் அப்படின்றது எடுக்கலாமா? வேணாமா? 2வது அவனோட சேலரி எப்படி இருக்கும்? அப்படின்றதெல்லாம் நான் ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு படிப்ப படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அது எம்பிபிஎஸ் ஆகட்டும், பிடிஎஸ் ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே, ஒரு இன்ட்ரஸ்ட்டோட, முழு ஈடுபாடோட உங்களால அத படிக்க முடியும். அத படிச்சு முடிச்சுட்டு உங்களோட திறமைய அதுல நீங்க வளர்க்கணும். அந்த மாரி இருந்தா மட்டும் தான் வருமானம். நீங்க எம்பிபிஎஸ்ஸே படிச்சு முடிச்சாலுமே, படிக்கிற எல்லாருமே இங்க டாக்டர் அப்படின்னு போட்டுட்டு, எல்லாருமே வந்து ராசியான டாக்டர் அப்படின்றதும், எல்லாருமே நெறைய பேஷண்ட் வந்து அந்த டாக்டர்ட்ட வர மாரி சூழ்நிலை யாருக்கும் இல்ல. நாமளே நெறைய பேர் பார்த்திருப்போம். பக்கத்து பக்கத்துல டாக்டர்ஸ் இருந்தாலுமே, நம்ம ஒரு டாக்டர்ட்ட கூட்டம் அதிகமா இருக்கும். இன்னொரு டாக்டர்ட்ட கூட்டம் வந்து குறைவா இருக்கும். ஸோ என்னன்னா, ஏதோ ஒரு ரீசன்ல அந்த டாக்டர் ஏதோ ஒரு வித ஸ்பெஷலிஸ்ட்டா இருந்திருப்பாரு. அவங்க ட்ரீட் பண்ற விதங்கள் வேற மாரி இருக்கும். பேசுற விதங்கள் வேற மாரி இருந்திருக்கும். மேபி அதனால எல்லாரும் போவாங்க. அந்த மாரி தனிப்பட்ட திறமைய அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில வளர்த்துக்கிட்டா மட்டும் தான், அது எம்பிபிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, பிடிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதுல ஒரு வருமானம் உங்களால எடுக்க முடியும். சரிங்களா? இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு டாக்டர் அப்படின்ற போர்வையில இருக்கிறது எல்லாருமே வந்து எம்பிபிஎஸ், எம்பிபிஎஸ் அப்படின்னு போயிட்டோம். ஆனா, எம்பிபிஎஸ்க்கு நிகரான படிப்பு தான் இந்த பிடிஎஸ் அப்படின்றது கூட. அந்த பிடிஎஸ் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாம பிடிஎஸ் எடுத்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட்டா நீங்க படிச்சாலும் சரி. ஆனா ஒழுங்கா படிக்கணும். ஸோ இதுதான் முக்கியம். அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க பிடிஎஸ்ஸ சூஸ் பண்ணணும். இல்ல நான் எம்பிபிஎஸ் தான் வேணும். மார்க் குறைஞ்சிருச்சு. எனக்கு பிடிஎஸ் கிடைக்குது. நான் அத படிச்சுக்கலாமா? அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து, அதுல உங்களால சர்வே பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருந்தா மட்டும் தான் நீங்க பிடிஎஸ்ஸ சூஸ் பண்ணணும். இல்லன்னா பிடிஎஸ்ஸ சூஸ் பண்ணக்கூடாது. அத விட்டுட்டு நெக்ஸ்ட் இயர்க்கு வேணா நீங்க ரிப்பீட் பண்ணலாம் எம்பிபிஎஸ்க்கு. அதாவது நீட் வந்து திரும்ப எழுதி மார்க் அதிகமா எடுத்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் போலாம். சரிங்களா? இது வந்து 1. ஸோ இன்னொரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, இப்போ நம்ம எடுத்துப்போம். ஆ நீங்க இப்ப பார்க்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவ பார்க்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும், அதாவது பேரண்ட்டா இருந்தாலும் சரி, நீங்க பொறுத்தவரைக்கும் ஒரு டாக்டர் கிட்ட ஒரு வருஷத்துல எத்தன தடவ போயிருப்பீங்க? அதாவது எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட எத்தன தடவ போயிருக்கீங்க? இந்த அதே வருஷத்துல ஒரு பிடிஎஸ் டாக்டர் கிட்ட எத்தன தடவ போயிருக்கீங்கன்னு ஒரு சர்வே ஒண்ணு எடுங்க. நீங்களா செக் பண்ணி பாருங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா, கண்டிப்பா எம்பிபிஎஸ் டாக்டர்ட்ட ஒ ஒ 1 இயர்ல 2, 3 தடவையாவது கண்டிப்பா போயிருப்பாங்க. ஏதோ ஒரு ஜுரம் வந்தோ, அல்லது ஏதோ ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு காரணத்துக்காக. அல்லது நமக்கு இல்ல அப்டின்னா கூட,
மேபி நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ, வீட்ல இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு கண்டிப்பா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர போய் பார்த்திருப்போம். ஆனா, அதுவே ஒரு பிடிஎஸ் டாக்டர போய் நம்ம பார்க்கிறோமா? அப்படின்னா, நிச்சயமா கிடையாது. பிடிஎஸ் டாக்டர் மேபி பிடிஎஸ் டாக்டர் வந்து இன்னைக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு பிடிஎஸ் கிட்ட போப்போறோம். நிச்சயமா கிடையாது. ஜுரம் வந்தா பிடிஎஸ் கிட்ட போப்போறோம். அதுவும் கிடையாது. ஏன்னா, பல்லு பிரச்சனை எப்ப வருதோ அப்பதான். அந்த பல்லு பிரச்சனை எல்லாருக்கும் உடனே உடனே வரப்போறதும் கிடையாது. சில பேருக்கு வந்து நாள்பட்ட ரொம்ப வயதாக வயதாக ஏஜ் ஆக ஆக அந்த பல்லு பிரச்சனை உருவாகும். சின்ன வயசுல டக்குனு பல்லு பிரச்சனை யாருக்கும் வர்றதில்ல. அதனால பிடிஎஸ் நோக்கி நம்ம போறதும் இல்ல. அப்போ ஆ நம்ம அந்த அந்த பேஷன் ஃப்ளோ அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த பேஷன் ஃப்ளோ வந்து எம்பிபிஎஸ்க்கு அதிகமா இருக்கும். பிடிஎஸ்க்கு குறைவா இருக்கும். சரிங்களா? அதனால தான் பிடிஎஸ் வந்து அதிக ஸ்கோப் இருக்கு. அதாவது நம்ம போனோம்னா, அங்க வருமானம்ன்றது எடுக்க முடியுது. அது பிரச்சனை இல்ல. அதே நேரத்தில அங்க நெறைய பேர் வருவாங்களான்னா, எம்பிபிஎஸ்ஸ கம்பேர் பண்ணும்போது குறைவா தான் இருக்கும். சரிங்களா? அதனால இந்த சூழ்நிலைகள புரிஞ்சுகிட்டு, ஓகே இது பரவால்ல. நீங்க பிடிஎஸ் படிச்சுட்டு, கூடவே நீங்க எம்டிஎஸ் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா அதுக்குரிய ஒர்க்க நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மதிப்பு இருக்கும். 2வது ஒரு சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போலாம். நீங்க கிளினிக் வைக்கலாம். நீங்க வந்து ஒரு எம்டிஎஸ் முடிச்சா மட்டும் தான் உங்க சேலரி அதாவது அந்த வருமானம் அப்படின்றது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனாலுமே ஓரளவு ஒரு 40,000மோ, 50,000மோ அந்த ரேஞ்சுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்க ஒரு எம்டிஎஸ் படிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. சரிங்களா? அதாவது இந்த பல் மருத்துவத்த பொறுத்தவரைக்கும். அதனால சிம்பிளா சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம். பிடிஎஸ் படிக்கிறது தப்பு கிடையாது. பிடிஎஸ்ல நீங்க நல்லா படிச்சு, அதுல உங்க திறமைய நீங்க வளர்த்துக்கணும் 1. 2வது பிடிஎஸோட நிறுத்தக்கூடாது. எம்டிஎஸ்ஸ முடிக்கணும். எம்டிஎஸ்ஸ முடிச்சுட்டு இந்தியால நீங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கா இருந்தாலும் சரி, நீங்க பிசினஸ் சொந்தமா செஞ்சாலும் சரி, அதாவது கிளினிக் நீங்க சொந்தமா வச்சாலும் சரி, அல்லது ஃபாரின்ல போறீங்க அப்டின்னா, அந்த ஃபாரின்ல கண்டிப்பா எம்டிஎஸ்ஸ முடிச்சுட்டு போனீங்கன்னா, வேல்யூ அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த சூழ்நிலையில ஆனா மதிப்பு அப்டின்னு பார்க்கும்போது எம்பிபிஎஸ்ஸ கம்பேர் பண்ணும்போது சற்று குறைவு தான். ஆனா அதுவுமே உங்க திறமைய நீங்க வளர்த்துக்கிட்டு கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, அந்த மதிப்பு எம்பிபிஎஸ்ஸோட அதிகமா இருக்கும். ஸோ இந்த சினாரியோ இந்த விஷயங்கள புரிஞ்சுகிட்டு, நீங்க பிடிஎஸ் படிக்கிற ஆளா இருந்தாங்கன்னா, தாராளமா படிங்க. கவர்ன்மென்ட் காலேஜஸ் இருக்கு. கவர்ன்மென்ட் காலேஜ்ல ஃபீஸ் எம்பிபிஎஸோட குறைவு. பிரைவேட் காலேஜ்ல கண்டிப்பா ஒரு 5,00,000க்கு வருடத்திற்கு கண்டிப்பா வரும். நீங்க கவர்ன்மென்ட் கோட்டால பிரைவேட் காலேஜ்ல படிச்சாலுமே சரி. அதனால கிடைக்கிற வாய்ப்பு எதுவா இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. அத நீங்க சரியா பயன்படுத்துங்க. அது போதும். தேங்க் யூ.